இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாநில அளவில் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இன்று இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள், திரு யுவராஜ் அவர்கள், திரு விக்னேஷ் அவர்கள், ராஜ்குமார், பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த எஸ்ஐஆர் ரொம்ப அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் இவ்வளோ அவசர கதியில் இப்போ அதுவும் பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளோ அவசரமாக ஏன் பண்ணணும், அதுதான் இங்கே ஒரே கேள்வி. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக தவறு இல்லாமல் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுக்கு 68,000 பூத் பிஎல்ஓஸ் இருக்காங்க. ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி அவங்க 3 விசிட் அவங்க பண்ணிவிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி அவங்க சரிபார்த்து எப்படி ஒரு டிராஃப்ட் ரோல் எப்படி சரியான முறையில் அவங்களால இது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் அவங்களும் அவங்க அரசு பணியில் இருக்காங்க. அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை எப்படி பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க முடியல. சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இதுக்கான புகார் தெரிவித்தாங்க. இதெல்லாம் அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் இதனால் இங்கே நியாயமான சில கோரிக்கை, சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல. பீகாரில் எஸ்ஐஆர் இப்படி தான் பண்ணாங்க, அவசரமாக பண்ணாங்க, ரொம்ப அவசியம் பண்ணாங்க. இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எத்தனை இடத்துல எவ்வளோ சந்தேகங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டில் 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு இது வரைக்கும் ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன்ஸ் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. இதனால் பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன் இப்போ பண்ணணும்? அவ்வளோதான். இப்போ போன தடவை எஸ்ஐஆர் பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல. இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாமே. இதே வாக்காளர் பட்டியலை வச்சு தானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ அதுலேயும் இப்போ அது சரியாக நடக்கலையா? ஸோ அதனால் இந்த நேரத்தில் இந்த அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதா எங்களுக்கு ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது. அதனால் சரி நாங்கள் போராடுறோம். இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் நீங்கள் தமிழக தொண்டர்கள் அனைவருமே இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறது தான் இந்த போராட்டம். பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணதுனால தான் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சு தான் ஒரு இல்லை, பீகாரில் இத்தனை இந்த பேஸ் குறையுது இல்லை. இப்போ 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில லட்சம் வாக்காளர் சேர்த்திருக்காங்க. அதை மொத்த வாக்காளர் கம்மியாக இருக்கிறப்ப அந்த வாக்கு சதவீதம் அது ஒரு காரணம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் அந்த தேர்தலுக்கு முன்னாடி பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதனாலையும் பெண்கள் வாக்கு சதவீதம் குறிப்பாக அதிகரிச்சது. இப்போ இந்த 68,000 பிஎல்ஓஸ் 6,41,00,000 பண்ண முடியாது. ஆக்சுவலாக 1 மந்த்தில் தரணும். நீங்கள் அவகாசம் கேட்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? அதே போல் ஒவ்வொரு கட்சிகளும் பிஎல்ஓ பின்னாடியே ஃபார்ம் கொண்டு போகிறாங்க. ஒரு கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும் தான். பிஎல்ஓக்கு பயங்கரமான குளறுபடி. எப்படி சரி பண்ண முடியும்? இல்லை, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதாவது பிஎல்ஓஸ் ஒரு மாதத்தில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நீங்களே சொல்கிறீங்க. அது பிஎல்ஓக்கு பின்னாடி யார் போகிறாங்கன்னா திமுக கட்சிக்காரங்க தான் போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராச்சும் கட்சி நிர்வாகி போனால் அவங்க கண்டிப்பாக ஒதுக்குறாங்க. அதுதான் நடக்குது. பீகார்ல பிரசாந்த் கிஷோரோட தோல்விதான் பீகார்ல அறிவிச்சப்பே முதல் ஆளா தமிழக வெற்றிகளை தாங்க எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இந்த தேர்தல் வெற்றிக்கோ இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் பிரின்சிபல் ரீதியா நாங்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். இது தாமதம் இல்லை. நீங்க இந்த கேள்வி அங்க கேளுங்க, ஒன்றியத்துல கேளுங்க. இங்க அங்க கேட்கணும், அவங்க தான் கேட்கணும் எதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க. அதுல இதுக்கு இந்த வருஷத்துல போன வருஷம் தான் பண்ணிருக்கீங்க. இந்த 2025 ஏன் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரணும்? இதுக்கான ஆஃபீஸ் நோட்டிங்ஸ் எதாவது இருக்கா? டிஸ்கஷன்ஸ் நடந்ததா? இந்த கமிஷனோட ஃபுல் மீட்டிங்ஸோட ஃபைல் நோட்டிங்ஸ் கேட்குறப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஆர்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். சார், இப்போ கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை அப்படின்றது இது வரைக்கும் இருக்குது. இதில் தாவேக்கா எந்த அளவுக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு நினைக்கிறேன்?
தாவேக்கா போன எலெக்ஷன்லாம் போட்டி போடல, இப்போ தான் போட்டி போட போகிறாங்க. இப்போ தெரியும் கொங்கு மண்டலம் யாரோட கோட்டைன்னு. ஏன்னா எந்த விதமான கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனியாக கிளம்புறங்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அதை ஒரு சமாளிக்க முடியும்? ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, அதிமுக கோட்டை அப்படின்றது உங்களுடைய பயணம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெறும். கூட்டணி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் அது முடிவெடுப்பார். கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து எங்கள் முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான், அதில் எங்கள் நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை. எங்கள் தலைமையில் பாஜகவை தவிர்த்து எங்கள் கூட்டணி எங்கள் தலைமை ஏற்று வருவர்களை நாங்கள் கண்டிப்பாக அரவணைப்போம். நடிகை ரோஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, நம்ம இந்த கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும், கூட்டணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். அது தமிழ்நாடு வேற, அந்த ஸ்டேட் வேற, இங்கே அப்படி கிடையாது. கூட்டணிங்கிறது கூட்டணி பலம் சேர்க்கலாம், இருந்தால் அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும், கட்டையோட கொள்கை வேணும், அந்த தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும், மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்குது. இன்றைய தேதியில் வந்து ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்குற ஒரு மதிப்பு கொடுக்கிற அன்பு காட்டுற ஒரு தலைவராக நம்ம தமிழக வெற்றி தலைவர் மட்டும்தான் இருக்காங்க. விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும், அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அது திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனால் அது சாதகமாக பயன்படுத்துற மாதிரி பேசுறீங்க. திமுக எதிர்ப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே காட்டுமா? ஏன்னா எதிர்க்கிறாங்க. இல்லைங்க, அதாவது சொன்ன மாதிரி இது அரசியலுக்காக நான் எதிர்ப்பில்லை. இது ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து நாங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல, அதுதான் உண்மை. நீங்கள் போய் அதை சரிபார்த்து, நான் இங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் இந்த புகார் வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வந்து ஒரு காரணமாக வச்சு எந்தவித தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களை வாக்குரிமை கிடைக்காம பெறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்குது. அது இல்லாமல் நான் இல்லை சொல்ல. அரசியல் பின்னணி குறித்து ஒரு பெருங்கூட்டத்துக்கு பின்னாடி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. டிஎம்கே எதிர்ப்பு மட்டும் பிரதானமாக பண்ணுறது இது எஸ்ஐஆருக்கு எதிர்த்து எஸ்ஐஆருக்கு பின்னணி என்ன, எஸ்ஐஆர் விஷயத்தை நீங்கள் எஜுகேட் பண்ணணும்ல. எஸ்ஐஆர் இந்த போராட்டமே குறிப்பாக வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் தான். எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த அவசர கதியில் இருக்கிற போராட்டம் தான். ஆனால் அந்த போர்வையில் வந்து நியாயமான வாக்காளர்களை வந்து நீக்கம் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும். இதில் வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க உங்களுடைய கருத்து? இல்லை, எந்த ஒரு வாக்காளருக்குள்ள நீக்கப்படக்கூடாதுன்னு தான் எங்களோட தலைவர் அவர்கள் உத்தரவு. அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்ஷூர் பண்ணுவோம். அனைத்து பூத்துகளுக்கும் பிஎல் ஏஜென்ட்ஸ் வந்து நியமிச்சிட்டாங்க. தமிழக வெற்றிகள் சார்பில் நியமிச்சாச்சு, அவங்களுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு பூத்லையும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. ஃபார்ம்ஸை வந்து கொடுக்கணுங்கிறது தான் தலைவரோட உத்தரவு. அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களோட தொண்டர்கள் அதை பண்ணுவாங்க.